நாட்டை காப்பாற்ற வேண்டுமெனில் மாணவர்களுக்கு நாட்டின் உண்மையான வரலாற்றை கற்பிக்க வேண்டியது அவசியம் என கல்வியாளர் வசந்தி தேவி கூறியுள்ளார். டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக போராட்டம் தொடர்பாக அந்த பல்கலைக்கழகத்தின் முன்னாள் மாணவர்கள் ஏற்பாடு செய்திருந்த கலந்தாய்வு கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. இதில் மேற்கு வங்க முன்னாள் ஆளுநர் கோபாலகிருஷ்ண காந்தி, கல்வியாளர் வசந்தி தேவி உட்பட பலர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய கல்வியாளர் வசந்தி தேவி, பிரிவினை சக்திகளிடமிருந்து நாட்டை காப்பாற்ற வேண்டுமெனில் நாட்டின் உண்மையான வரலாற்றை மாணவர்களுக்கு கற்பிக்க வேண்டியது மிகவும் அவசியம் என்றார். இந்தியாவுடைய அடையாளம் என்ன என்பதை எதை வைத்து முடிவு செய்ய முடியும்? வரலாறை வைத்துத்தான் முடிவு செய்ய முடியும். இந்திய நாட்டினுடைய வரலாறு எது? இது மிக பண்டை கால மிக பிரம்மாண்டமான அற்புதங்களை எல்லாம் கொண்ட ஒரு இந்து கலாச்சாரம் என்று சொல்லிக் கொண்டு வருகின்றார்கள். ஆனால் இந்தியாவினுடைய ஐடென்டிட்டி என்ன என்பதை யார் நிறுவுவது? வரலாற்றை கற்றுத்தர வேண்டும். நம் அனைவருக்கும் கற்றுத்தர வேண்டும். நாமும் கற்றுக்கொள்ளவில்லை, நம்முடைய குழந்தைகளுக்கு கற்றே தருவதில்லை. உண்மையான வரலாறு என்ன என்பதை அது ஒரு விஞ்ஞான பூர்வமாக பார்த்து அதை கற்றுத்தர வேண்டும்.